டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் செரட்டோனின் சென்ற பதிவில் பார்த்தோம். அதற்கு தொடர்புடையது அதே போல் இன்னொரு ஹார்மோன் சொன்னால் ஆக்சிடோசின், டோபமைன், என்டார்ஃபின்ஸ் அப்படிலாம் பார்க்குறோம். அதுபோல் இருக்குது. அந்த ஆக்சிடோசின் அப்படின்னு சொன்னால் ஆக்சிடோசின் அந்த ஹார்மோனு நம்மளை யாராவது கொண்டாடினா அந்த சின்ன பசங்கள்லாம் இருக்கும், அது எப்போவும் சந்தோஷமாக இனிமையாக விளையாடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு வருத்தம், துக்கம் அதெல்லாம் தெரியாது. அப்புறம் மகிழ்ச்சி மட்டுமே தெரியும். ஏன்? அதற்கு அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 6 அல்லது 8 வயசு 10 வயசு வரைக்கும் அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதற்காகவாவது வருத்தப்பட வேண்டும், துன்பம் இருக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதுபோல தெரியாது. யோசித்து பார்த்து இது கெடுதலாக நடக்குமோ, இல்லை இது நம்மளுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் நடந்துருமோ, நம்மளை யாரானு திட்டுவாங்களோ அப்படின்னு நினைச்சு அதுபோல அதுக்கு பிளான் பண்ணி அந்த குழந்தை அழாது. அதற்கு இனிமையாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இனிமையாக இருக்க வேண்டும். அந்த என்ன பண்ணோம், லைட்டர் வெயினில் தான் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்னாச்சு? அப்போ எப்போவுமே பிள்ளைங்களோட ஒரு மனம் ஆக்சிடோசின் லெவல் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வருத்தம் தெரியாது. அப்புறம் வீட்டில் சாமான் இல்லை, அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது, பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதுபோல் யோசித்துலாம் நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த 10 வயசுக்குள்ளே அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அதாவது அந்த வயசுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி தான் இருக்கும். வீட்டில் யாருக்கான கஷ்டம், நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், எல்லாம் ஏதோ சத்தம் பண்ணல, சரியா இல்லை, வி ஆர் அவுட் ஆஃப் மூடு, அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அது அவங்க தெரியும் தான். அது அவங்கள அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது தே டோன்ட் கோ டீப் இன்டு இட் அப்படி இருக்கும். ஆனால் அதனால் அந்த ஆக்சிடோசின் லெவலில் அதுவும் நம்மளும் அது போல் இருக்கலாம், வளர்ந்தவங்களும் அப்படி இருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப மனம் வேதனைப்படுறது அப்படிலாம் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது தெரியல. ஏன்னா பாடியில் ஆக்சிடோசின் இருந்தால் தான் அது ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸை அதிகப்படுத்தும். அதற்கு முதல்ல என்ன பண்ணணும், நம்மளுக்கு யாரோட எந்த தோழியோடவோ எந்த ஒரு விளையாட்டு சாமானோடவோ இல்லை சின்ன குழந்தைங்களோடவோ விளையாடி பழகணும் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக உடலில் ஆக்சிடோசினோட லெவலை அதிகமாக்கும். அதனால என்ன செய்யலாம், நம்மளோட இந்த தொலைக்காட்சியிலையோ இல்லை கையில் இருக்கிற கேட்ஜெட்லேயோ நிறைய விளையாட்டு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம். அப்புறம் நம்மளே நல்லபடியாக விளையாடலாம். ஒரு சின்ன பசங்களோட சேர்ந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, பெயிண்டிங், ட்ராயிங், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எதாவது டிசைனிங், எம்ப்ராய்டரி அது போலலாம் பண்ணிவிட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் வரும். அது முடியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். சாதாரண ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் செய்யலாம். ஒரு சாம்பார் வைக்கிறோம், அப்புறம் ஒரு ரசம் வைக்கிறோம், புதுசாக ஒரு புது டிஷ் பண்ண கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் முடிக்கும் போது அழகாக இருக்காது, இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும், சுவை கூடினதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்ல. தட் வில் ஆல்சோ ஃபெச் திஸ் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு டிசைன் பண்ணுறோம், ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறோம், அழகான மல்டி கலரில் போட்டு முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த டிசைன் போட்டு முடித்த உடனே ஒரு கம்ப்ளீஷனில் ஒரு அழகாக இருக்குது இல்லையா, அந்த அழகு இயற்கையில் காணக்கூடிய அழகு கூட என்ன பண்ணோம், நம்ம உடலில் ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்தும். அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு விளையாட்டு சாமான் இருக்குது, இல்லை வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செல்ல பிராணிகளை வளர்க்கும் பொழுது கூட அது விளையாடும் இல்லையா நம்மளோட கூட. ஒரு குட்டி பூனை வச்சுருக்கிறோம், இல்லை சின்னதாக ஒரு பேரட் வச்சுருக்கிறோம், இல்லாட்டி ஒரு நாய் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அதோடு கூட செல்லப்பிராணிகளோட விளையாடும் பொழுது அது ஒரு இனிமையான உணர்வுகளை தரும் என்று சொன்னால் அப்பொழுது கூட நம்மளோட உடலில் ஆக்சிடோசின் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செல்லப்பிராணியை வச்சுக்கிறவங்களுக்கு. நம்ம வீட்டில் குட்டி பசங்கள்லாம் இருக்கிறாங்க, 2 வயசுல 4 வயசுலலாம் நிறைய பசங்க இருக்காங்க நம்மளுக்கு கிட்டக்க அருகாமையில் அப்படின்னு சொன்னால் அவங்களோட நிறைய நேரம் விளையாடினா அதுவே நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகள் நம்மளை சேர்த்து கட்டிக்கிறாங்க, அவங்கள நாம் தூக்கிக்கிறோம், இறுக அணைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைங்க மழலை மொழியில் பேசும். நம்ம சிறப்பான தூய தமிழ், தெள்ளு தமிழ் பேசுகிறோம், நாம் பேசுகிறோம். ஆனால் தெள்ளு தமிழ் நாம் பேசுறதுக்கு பதிலாக இதையே அந்த குழந்தைங்களை, குட்டி குழந்தைங்க பேச சொன்னால் அது மழலையில் பேசும். அந்த மழலையில் பேசும் என்ன பண்ணோம், பெரிய மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும். அப்போ கூட உடலில் நம்மளுக்கு ஆக்சிடோசின் லெவல் அதிகமாகும். இதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார், என்ன, குழலினிது யாழினிது என்பர் மழலை தம்மக்கள் சொல் கேளாதவர். அவங்களுக்கு வீட்டில் குட்டி குழந்தை இருக்கும், அந்த குழந்தையோட பேச்சே கேட்காதவான்னு சொன்னால் நம்மளை போல் ஒரு காக்னேட்டிவ் நியூரோ சைக்காலஜிஸ்ட் அவங்க வீட்டில் பசங்களே பார்க்கறதே கிடையாது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, யாழ் இனிது. அப்போ யாழில் சிறப்பான என்ன பண்ணியிருக்கேன்,
அந்த வீணநாதம் காது அப்படியே அதிகமாக இருக்குது, ரொம்ப பெருசு இருக்குது. அப்போ குழல் பாருங்கள், புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, தேவகானமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க புள்ள குட்டி பசங்களே பார்த்ததில்ல, குட்டி பசங்களோட விளையாடல. இது நமக்கு இல்லை, எல்லாருக்கும் அது பொருந்தும் தான். ஆனால் குழலினிது யாழினிது என்பர் யாருப்பா? தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். தன் வீட்டில் இருக்கிற தன் குழந்தைய இனிமையாக பேசுறத கேட்காதவங்க, அவருடைய மழலை சொல்ல கேட்காதவர்களுக்கு இது பொருந்தும்னா, அப்போ ஏன் மழலை சொல்ல கேட்கணும்னு நம்மளோட வள்ளுவர் சொன்னார்னு கேட்டால், அது நம்மளோட உடலில் மகிழ்ச்சியான ஹார்மோன், தட் இஸ் ஆக்சிடோசின் லெவலை அதிகப்படுத்தும் அப்படின்றதுனால தான். இது ஒரு சயின்ஸ் பிஹைண்ட் இட். அந்த குரலும் இதுக்கு உறுதுணையாக என்ன பண்ணுது? துணை செய்கிறது. நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் எப்பொழுதும் இனிமையாகவும் விளையாடு கொண்டும் என்ன பண்ணலாம், ஒரு டைட், அது நம்ம குழந்தை நம்மளை கட்டும். சிலப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது நம்ம எழுதிக்கிட்டு இருக்கும்போதோ குழந்தை நம்மளை சேர்த்து கட்டிக்கும் அப்படின்னு சொன்னால், அது அந்த இனிமையான இறுக்கமான அணைப்பு கூட இந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோனோட லெவலை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.